எல்லாருக்கும் வணக்கம். இது சையத் அலி தர்பார் யூடியூப் சேனல். நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம இளைய தளபதி ஒரு நடன கலைஞர், ஒரு நல்ல நடிகன். நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம, இந்தியா முழுக்க, இந்தியா மட்டும் இல்லாம உலக அளவுல அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஏராளமா இருக்கிறாங்க. 1000 பேர் இருக்காங்க, 2000 பேர்ன்னு சொல்றத விட கோடிக்கணக்கில இருக்கிறாங்க. அவர் ஒரு படத்தோட சொல்லியிருப்பாரு. எனக்கு புடிச்சவன் கோடி பேர் இருக்கான்னு சொல்லியிருப்பாரு. அதுபோல ஒரு பெரிய நடிகனுக்கு ஜனநாயகன் ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண விடாம தடை பண்றது ஒன்றிய அரசு. எதற்காக? விஜய் மீது இருக்க கோபமா? விஜய் மீது இருக்க ஆதங்கமா? அப்படி இல்ல. அவர் ஒரு அரசியல் தலைவர். தாவேகா, தமிழக வெற்றி கழக தலைவர். 2026 சட்டமன்ற தேர்தல்ல மோதணும், அந்த கட்சியை கைப்பற்றணுன்றதுக்காக தான் அவங்க இந்த நாடகம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னா ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமே, ஏன் பண்ண மாட்டேன்றாங்க? இந்த காலத்துல நம்ம நரேந்திர மோடி அவர்கள், இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதிமுக ஆட்சி எல்லாருக்கும் தெரியும். செல்வி ஜெயலலிதா அம்மையாரால உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. சாரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. ஜெயலலிதா அம்மையாரால நிர்ணயப்பட்டு வந்த ஒரு கட்சி. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் எடப்பாடியார் வந்தோடனே எப்படி இது மாதிரி அவங்க பாரதிய ஜனதா உள்ள வந்துச்சு சொல்லுங்க? அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நடிகன், ஒரு உலக அளவுல தெரிஞ்ச ஒரு நடிகனோட படத்தையே ரிலீஸ் பண்ண முடியல. ஒரு கட்சி தலைவர் வேற, அவர் படத்தையே ரிலீஸ் பண்ண முடியாம இது பண்ணும்போது, நம்மள மாதிரி சிறுபான்மையர் பாமர மக்கள் என்ன பண்ண முடியும்? நமக்கு எங்க பாதுகாப்பு இருக்குங்க? இந்த ஒன்றிய அரசால என்ன பாதுகாப்பு இருக்கு? காந்தி தாத்தா அவருடைய காலத்துல உப்புக்கு வரி போட்டாங்க. எது கேள்வி கேட்ட நாடு எங்க? இன்னைக்கு சோத்துக்கு வரி போட்டிருக்காங்க. கேள்வி கேட்காது ஏன்? இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா வளர்ந்து வர ஒரு நாடு. ஏன் யாரும் கேள்வி கேட்கறது இல்லை? எல்லாம் படிச்சிருக்கிறோம். ஏன் கேள்வி கேட்கறது இல்லை? நம்ம கேள்வி கேட்காதனாலதான் அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் இது பண்ணிட்டு இருக்கு. அவங்களோட ஆட்சி அதிகாரத்தை நம்ம பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். எது கேள்வி கேளுங்க, ஏன் கேட்க மாட்டேங்க? இன்னைக்கு காலத்துல இருக்கிற இளைஞர்கள் கேள்வி கேட்கணும். யாரும் கேள்வி கேட்கறது கிடையாது. கேள்வி கேளுங்க.